Hi, hello friends, and this is Prasnathan. Hope everyone is good. So previously நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் எது ரிலேட்டடானா இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் என்ன மாதிரி கன்சர்ன்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன மாதிரி சீரீஸ் கொண்டு போகலாம், பிகாஸ் பேஸ்ட் ஆன் த கன்சர்ன் பீப்புள் வந்து எதில் அதிக கன்சர்ன்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக நான் ஒரு டாபிக் கொண்டு போகலாம். நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன், பிகாஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் வேல்யூபிள் சஜஷன் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி பர்சனல் கால்ஸ்லையும் சரி கொடுத்துருந்தீங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் வி டிஸ்கஸ்ட், எனக்கு பார்த்தீங்கன்னா மேஜரான கன்சர்ன் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் அமேசானில் நிறைய தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் சோர்சிங் பற்றி நிறைய ஐடியா கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. சைனாலேருந்தும் சரி இந்தியாவிலேருந்தும் சரி எப்படிலாம் சோர்ஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அமேசானில் பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு அக்கௌண்ட்டை கொண்டு போகிறதுன்னு வரைக்கும் நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட் அதெல்லாம் எப்படி சூஸ் பண்ண, எப்படி ஆர்கனைஸ் பண்ண, எவ்ரி திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வில் ஷேர் லாட் ஆஃப் வீடியோ. ஸோ ஸ்டே இன் டச் வித் மீ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் மூவிங் டு த வீடியோ, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்தடுத்து வர நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிய வரப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. இட் வில் மோட்டிவேட் மீ. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அமேசானில் பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் உங்களுக்கு தேவை ஜிஎஸ்டி. இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் எ ஜிஎஸ்டி எக்ஸெப்ஷனல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் செல் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வீடியோ நான் இன்னும் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். செகண்ட் திங் இஸ் வேலிட் இமெயில் அட்ரஸ். உங்கள் பர்சனல் மெயில் ஐடியெல்லாம் கொடுத்துறாதீங்க. பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரூ இமெயில் மூலியமாக தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க எல்லா இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியும், லைக் ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் எல்லாருமே. ஸோ தட் இதுக்குன்னு ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கிறது மச் பெட்டர். சரிங்களா? ஸோ தட் த தேர்ட் திங் இஸ் 2 நம்பர், ஒரு பிரைமரி அண்ட் செகண்டரி. கேஸ் ஆஃப் ஆர்டர் பிக் பண்ண வராங்க, உங்கள் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னா பிரைமரி நம்பர் கால் பண்ணுவாங்க. ஸோ தட் 2 நம்பருமே வேலிட்ல இருக்க நம்பர் கொடுத்துக்கோங்க. சும்மா ட்ரையல் பார்க்குறேன்னு ஏதோ ரேண்டம் நம்பர்ஸ் கொடுத்துறாதீங்க. ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பேன் கார்டு. ஸோ நீங்கள் சோல் ப்ரொப்ரேட்டராக இருந்தால் உங்களோட இண்டிவிஜுவல் பேன், இல்லைனா நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் இல்லை எல்எல்பி மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்பெனி பேன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பேங்க் அக்கௌண்ட். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அது சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் ஓகே, கரண்ட் அக்கௌண்ட் இருந்தாலும் ஓகே. நிறைய பேரோட டவுட் என்னென்னா கரண்ட் அக்கௌண்ட் இருந்தால் தான் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இட் டசன்ட் மேட்டர். நான் ஒரு 1 இயராக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண புதுசுலலாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த கணக்கு வழக்கு பார்க்கல நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா வந்து பர்சனல் பேமெண்ட்டும் வந்துடும், அமேசானோட வீக்லி பேமெண்ட்ஸும் வந்துடும். ஸோ அதனால வந்து நான் வந்து கரண்ட் அக்கௌண்ட் சுவிட்ச் ஓவர் ஆகிட்டேன். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் மச் கன்வீனியண்ட்டாக இருக்குது ஃபிகர் பண்ணுறதுக்கு. தட் மீன் ப்ராஃபிட் லாஸ் எல்லாத்தையும். சரிங்களா? ஸோ தட் மை ரிக்வெஸ்ட், நீங்கள் வந்து கரண்ட் அக்கௌண்ட் போயிடுறது நல்லது. அதுக்குன்னு இல்லை அப்படின்னா ஹரிபரியாக போய் ரெடி பண்ணிட்டு இருக்க வேணால் நீங்கள் பெட்டர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு நான் ஸ்க்ரீன்லலாம் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ரொம்ப குயிக்காக பார்ப்போம். ஓகே, ஸோ கூகுள் போய்க்கோங்க. கூகுளில் அமேசான் செல்லர் லாகின் போடுங்க. ஓகே, அமேசான் செல்லர் லாகின் ஆர் செல்லர் சென்டர் எது போட்டாலும் வந்துடும். ஓகே, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், அமேசான் ரெஜிஸ்டர் ஆஸ் அ செல்லர்னு போட்டிருக்கா. ஃபஸ்ட் டேப்குள்ளே போங்க. கிளிக் பண்ணணுன்னா அமேசானோட இன்டர்ஃபேஸ்க்கு உங்களை நேவிகேட் பண்ணணும். ஸோ தட் நீங்கள் அந்த பேஜில் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ அமேசான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் தென் செல்லர்ஸ் ஹிஸ்ட்ரி மாதிரி நிறையா இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் செல்லிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்த உடனே இந்த இடத்துல உங்களோட பேரை கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. வேலிட் இமெயில் அட்ரஸ், உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஒரு நல்ல பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வெரிஃபைட் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. அந்த ஓடிபியை டைப் பண்ணிக்கோங்க. இங்கே காட்டுப்பாங்க ரெஜிஸ்டர் அண்ட் ஸ்டார்ட் செல்லிங் வருதா. இந்த இடத்துல ஜிஎஸ்டி நேமை கொடுத்துக்கோங்க. உங்களோட ஜிஎஸ்டி நேமை கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பேர் வந்து பிரசாந்த் அசோசியேட்ஸ்னு வச்சுருக்கதா வச்சுக்கலாம். அசோசியேஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு செல்லர் அக்ரிமெண்ட்டை அக்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்டினியூ கொடுங்க. ஸோ ஃபோன் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து செல்லர் இன்ஃபர்மேஷன். செல்லர் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோர் நேம் கேட்குது பாருங்கள். ஸ்டோர் நேம் இஸ் நத்திங் பட் இங்கே பாருங்கள் ஸ்டார் ஒர்க் அப்படின்னு இருக்கா, இதுதான் ஸ்டோர் நேம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற நேம் தான் இங்கே சோல்ட் பை ஸ்டார் ஒர்க்ஸ் அப்படின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா இதுவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. இப்போ பாருங்கள் ஸ்டார் ஒர்க் அப்படின்னு போடுறேன். அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்ப்போம். ஸோ வராது. இதே எஸ் கொடுக்குறேன். ஸோ ஸ்டோர் நேம் இஸ் அவைலபிள், அவ்வளோதான்.
ஸோ உங்களுக்கு வந்து என்ன பேர் கொடுக்கணும்னு தோணுதோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ எப்படி அசைன் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ பிகாஸ் நம்ம எக்ஸம்ஷன் வாங்கியில் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் எவ்ரிதிங் எல்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து பின்கோட் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ 600081 கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல சும்மா அட்ரஸ் கொடுத்துருங்க, உங்களோட அட்ரஸ், அதாவது உங்களோட பிக்கப் அட்ரஸ், எங்கே வந்து உங்களோட ஆர்டரை பிக்கப் பண்ணுமோ அந்த இடத்துல பிக்கப் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் எங்கேருந்து ஷிப் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸ் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா தான் அது வந்து ஈஸி ஷிப்மெண்ட் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு உங்களால் பார்க்க முடியும். ஓகே, நான் சும்மா அசோக் நகர்னு கொடுக்குறேன். சென்னை வந்துருச்சு பாருங்கள், தமிழ்நாடு. ஓகே, இந்தியா. ஸோ இப்போ செலர் இன்ஃபர்மேஷனில் பாதி ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், ரிசீவ்ட் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஆன் வாட்ஸ்அப் வேணும்னா கொடுத்துக்கோங்க, இல்லைனா அன்கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான் எஃபிஏங்கிறது அமேசான் வேர்ஹவுஸ்க்கும் உங்களோட பொருளை நீங்கள் அனுப்பி அங்கேருந்து ஷிப்மெண்ட் பண்ணுறது. இட்ஸ் எஃபிஏ மெத்தடா இல்லை அமேசான் ஈஸி ஷிப்மெண்ட்டா இல்லை செல்ஃப் ஷிப்மெண்ட்டான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஈஸி ஷிப்மெண்ட் கொடுத்துலாம். ஈஸி ஷிப்மெண்ட் தான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பெனிஃபிட். பிகாஸ் அவங்க வந்து நம்மளோட ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸி ஷிப்மெண்ட் கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இதுதான் டேஷ்போர்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த எனேபிள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், அதை பண்ணி விட்ருங்க. உங்களோட மொபைல் நம்பரை இப்போ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் முடித்தோடனே இந்த பேஜுக்கு அவங்கள நேவிகேட் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து இப்போது பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் அட்ரஸ், அப்புறம் எல்லாமே இதில் தான் நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆட் அ நியூ டெபாசிட் மெத்தட்னு பாருங்கள், அதை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ அவ்வளோதான். பேங்க் லொக்கேஷன் எங்கே, ப்ளஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அப்புறம் அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸாக கரண்ட்டாக அது போட்டுக்கோங்க. அவ்வளோதான். பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வந்து செட் டெபாசிட் மெத்தட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களோட எவ்ரி வீக் நடக்கக்கூடிய பேமெண்ட்ஸ் எல்லாமே அமேசான்லேருந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. சரிங்களா? ஸோ பிஸ்னஸ் அட்ரஸில் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஜிஎஸ்டி பேஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பிங் அண்ட் ரிட்டர்ன் இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ ரிட்டர்ன் இன்ஃபர்மேஷனில் இப்போ ரிட்டர்ன் இன்ஃபர்மேஷனில் இது எல்லாமே டிஃபால்ட் ஆகுதுன்னா ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். ஸோ ரிட்டர்ன் அட்ரஸ் செட்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஷிப்பிங் பண்ணுறது ஒரு அட்ரஸும் என்னோடய வேர்ஹவுஸும் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல இருக்குது. அந்த வேர்ஹவுஸ்க்கு என்னோடய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் போகணும், நான் அங்கே தான் மேனேஜ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, ஓன் வெப்சைட்ஸ் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதனால் வந்து அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் மட்டும் வேறு ஒரு அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு நீங்கள் பிளான் பண்ணி, தட் மீன் ஒரே சர்க்கிள் ஒரே பின்கோடில் இருக்கணும். ஸோ அது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அட்ரஸையும் நீங்கள் இங்கே பின் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேனேஜர் ரிட்டர்ன் அட்ரஸ் போட்டுக்கலாம். ஸோ அப்புறம் ஈஸி ஷிப்மெண்ட் செட்டிங். ஸோ ஈஸி ஷிப்மெண்ட் செட்டிங் பார்த்தீங்கன்னா லெட் இட் பி அப்படியே இருக்கட்டும். இதையும் எதுவும் நீங்கள் பண்ண வேணாம். பிக்கப் ஸ்லாட் இதில் போட்டிருப்பாங்க 10 to 1 PM, 1 to 4 PM, பிகாஸ் there will be 2 slots. இன் கேஸ் ஆஃப் ப்ரைம் ஆர்டர்ஸ்லாம் வருது அப்படின்னா இன்பிட்வீன் மதியானமும் பிக் பண்ணுவாங்க. நீங்கள் எதையும் இதில் இருக்க சேஞ்ச் பண்ண வேணாம். இது வந்து ப்ராடக்ட் டைமென்ஷன். இஃப் யூ ஆர் ஷிப்பிங் அ வெரி பிக் ப்ராடக்ட்ஸ், ரொம்ப பெரிய ப்ராடக்ட்ஸ் பண்ணிங்கன்னா டைமென்ஷன்லாம் இப்போவே மென்ஷன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து பல்க் பிரிண்டிங் ரிலேட்டடாக. இஃப் யூ நீங்கள் வந்து நிறைய மல்டிபிள்ஸ் ஆர்டர்ஸை வந்து ஒன்றா தெர்மல் பிரிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹார்ட் செட்டிங்ஸ். இதை வந்து இப்போதைக்கு நீங்கள் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்க வேணாம். ஃப்யூச்சரில் இதை பற்றி நான் போடுற வீடியோஸில் நான் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷிப்பிங் செட்டிங்ஸ். ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இது லெட் இட் பி நீங்கள் ஷிப் ஃப்ரம் லொக்கேஷன், இது நம்ம இந்தியாவில் தான் பண்ண போகிறோம். ஆப்ரேஷன் டேட்ஸ், இன்கேஸ் வந்து சண்டே நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா சண்டே இருந்துக்கலாம். அதர்வைஸ்
இல்லை நான் சண்டேயும் என்னால் ஆர்டர் ஷிப் பண்ண முடியும் அப்படின்னா சண்டே கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. நான் ஈவன் சண்டே கூட நான் பண்ணுவேன். ஹேண்ட்லிங் டைம் பார்த்தீங்கன்னா லெட் இட் பி 2 days, 1 டேவே கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ப்ரைம் எலிஜிபிலிட்டி கிடைக்க பாசிபிலிட்டிஸ் நிறையா உண்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஹாலிடேஸ் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இஃப் யூ நீட் மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் இதுக்குள்ளே போய் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து ஈஸி ஷிப். ஸோ இது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். ஸ்டாண்டர்ட் பற்றி பண்ணோன்னா செல்ஃப் ஷிப்மெண்ட் இப்போதைக்கு வேணாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃப் ஷிப்மெண்ட்டை வந்து முடிஞ்சால் க்ளோஸ் பண்ணி வைக்க பாருங்கள். இட் டிபெண்ட்ஸ். வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆர்டர் வந்து காணா போயிடுது. அதனால் வந்து நான் செல்ஃப் ஷிப்மெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒன்லி ஈஸி ஷிப்மெண்ட் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துக்கோங்க. இஃப் யூ நாட் ஹேவிங் எ ஜிஎஸ்டி ஐ செல் ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் கேட்டகரின்னு காட்டுது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய ஜிஎஸ்டி ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட். ஸோ தட் டம்மி அக்கௌண்ட்டுங்கிறனால நான் இதை வச்சு போகிறேன். ஸோ இங்கே உங்களோட பேன் கார்டு நம்பர் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ பேன் கார்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ராடக்ட் டேக்ஸ் கோட் செட் டிஃபால்ட் பிடிசி கோடுன்னு காட்டுது பாருங்கள். இங்கே வந்து இது கொடுத்துக்கோங்க, ஸ்டாண்டர்ட் கேட்டகரி கொடுத்துக்கோங்க. இதான் வந்து 18% வரும். நம்ம வந்து ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணல. இஃப் யூ ஆர் செல்லிங் 5% ப்ராடக்ட், 2% ப்ராடக்ட்ஸ், 5% ப்ராடக்ட் இது ரிலேட்டடாக பண்ணுறீங்க, நான் ஃபுட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து நம்ம உள்ள எக்ஸம்ஷன் வாங்கிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ யூ டோன்ட் வரி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சேவ் கொடுத்துருக்கோங்க. இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்தால் இது பண்ணிக்கணும். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து சோல் ப்ரோப்ரேட்டர் அப்படின்னா உங்களோட கையெழுத்தை போட்டு சர்டன் பிக்சல்ஸ் ப்ளஸ் இத்தனை 2 MBக்குள்ளே இருக்கணும். அதை வந்து இமேஜ் கம்ப்ரெஸரில் கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து அப்லோட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா எவ்ரிதிங் வில் பி வெரிஃபைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் டிக்ஸ் வந்துடும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வெரிஃபைட் டிக்ஸ் வந்துடும். ஸோ அவ்வளோதான். இது வந்து பேசிக் அக்கௌண்ட் வந்து லான்ச் ஆகிடுச்சு. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இந்த அக்கௌண்ட் செட்டப்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போது எப்படி ஒரு ப்ராடக்ட்க்கு அப்ரூவல் வாங்குறது, எக்ஸம்ஷன் எப்படி வாங்கி அந்த ப்ராடக்ட் எப்படி ப்ராப்பராக லிஸ்ட் பண்ணுறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.